ஹாய். ஸோ ஆஸ் பர் தி அப்டேட் வந்துட்டு இன்னைக்கு மிஸ்டர் ஜோசப் விஜய் வந்துட்டு சிஎம் போஸ்டிங்ல இன்னைக்கு பதவி ஏற்றுக்கணும். ஆனால் இன்னும் ஏற்கல. இந்த வீடியோ வந்துட்டு நான் ரொம்ப கிளியரா எப்படி நம்மளோட எலெக்ஷன் சிஸ்டம் ஒர்க் ஆகுன்றத சொல்றேன். ஸோ இது யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு ஏடிஎம்கேயும் டிஎம்கேயும் சேர்ந்து தான் வந்துட்டு விஜய் வந்துட்டு பண்ண விடாம இருக்கு. ஸோ கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு சைடா சப்போர்ட் பண்ணுது. இல்லாட்டி நாங்கள் வந்துட்டு ஜல்லிக்கட்டு மாதிரி விஜய்க்காக இறங்கி மரீனா பீச்சில் போராடுவோம் அந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கவங்களுக்காக தான். ஸோ கிளியரா நான் சொல்றேன் டு தி யங்ஸ்டர்ஸ் ஹூ வோட் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் இன்னும் ஒழுங்கா புரியல அப்படின்றவங்களுக்காக இந்த வீடியோ கொஞ்சம் லாங்கா இருக்கும். பட் ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் இட். உங்களுக்கு இது ஃபியூச்சருக்கும் உங்களுக்கு புரியும் லைக் ஹவ் ஓட்டிங் சிஸ்டம் ஒர்க்ஸ்னு. ஓகே, இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 234 தொகுதிகள் இருக்குது அப்படின்னா கரெக்டாக சொல்லணும்னா 234 எம்எல்ஏ சீட்ஸு இருக்குது. ஸோ இதில் விஜய் வந்துட்டு 108 சீட்டில் வந்துட்டு லீடிங்கில் வின் பண்ணிட்டாங்க. எஸ், தட் இஸ் ட்ரூ. பட் ஆனால் வின் பண்ணுறதுக்கு 118 சீட்ஸ் இருந்தால் தான் வந்துட்டு லீடிங்கில் அவங்களால வின் பண்ண முடியும். அது இன்னும் கரெக்டாக 118 அப்படின்னு கேட்டிங்கன்னா 234 ஹாஃபாக 50% பிரிச்சிங்க அப்படின்னா இட்ஸ் 117. ஸோ 117 ஈக்குவலாக இருக்கும்போது அதை விட ஒரு சீட் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் அவங்களால ஸோ ஹீ கேன் லீட் தி பொசிஷன். அது ஒரு விஷயம். ஸோ இதனால் என்ன பண்ணாங்கன்னா நேற்று அவர் காங்கிரஸ்க்கு ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருந்தாரு. ஸோ காங்கிரஸ் வந்துட்டு விஜயோட கூட்டணியில் சேர்ந்துட்டு கடைசியாக என்ன சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் டிவிகேயோட கூட்டணி அமைக்கிறோம். ஸோ அதில் வந்துட்டு எங்களுக்கு 5 எம்எல்ஏ சீட் தமிழ்நாட்டில் இருந்துச்சு. வி வில் ஜாயின் வித் டிவிகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருந்தும் அது போதாது. பிகாஸ் 108 ப்ளஸ் ஒரு 5 சீட் பார்த்தீங்கன்னா 113 தான் இருக்குது. இன்னும் 5 எம்எல்ஏ சீட்ஸ் விஜயோட ஜாயின் பண்ணால் மட்டும்தான் அவருக்கு 118 சீட்ஸ் கிடைக்கும். தட் இஸ் பாயிண்ட் நம்பர் 1. இதில் யாருமே இந்த கவர்னர்ஸ் இது பண்ண முடியாது. கவர்னர் வந்துட்டு ஹி இஸ் டூயிங் ஹிஸ் ஜாப். அவர் வந்து தமிழ்நாடு கேரளா 2 ஸ்டேட்டுக்குமே நமக்கு ஒரே கவர்னர் தான். ஸோ அவர் நேற்று வந்தார், விஜய் அவங்கள மீட் பண்ணார், வரவேற்பெல்லாம் இருந்துச்சு. ஸோ ஆஃப்டர்நூன் இது அப்டேட் பண்ணாங்க. அண்ட் ஒன் மோர் அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்துட்டு திருச்சியிலையும் எம்எல்ஏக்கு நின்னார். அண்ட் ஆல்சோ சென்னையில் இருக்க பெரம்பூர்லேயும் வந்துட்டு தொகுதியிலையும் அவர் தான் எம்எல்ஏவாக நின்னார். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரே பர்சன் 2 இடத்துல வந்துட்டு எம்எல்ஏவாக நிற்கக்கூடாது, ஒரு இடத்துல மட்டும்தான் எம்எல்ஏவாக நிற்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது விஜய்க்கு ஒரு ட்ராபேக். அண்ட் இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு விஜய் பதவி ஏற்பாரா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னும் அதுக்குள்ளே அப்டேட் கிடையாது. அது இல்லைன்னு வரல, ஆமானும் வரல. ஸோ அதை பற்றின இன்னும் நியூஸ் எதுவும் வந்துட்டு வெளியே வரலை. சிஸ்டம் ஒர்க் ஆகும். இதில் ஏதாவது ஒன்று இதாக இருந்தாலும் யாரும் யாருக்காகவும் பண்ணியெல்லாம் சப்போர்ட் பண்ண முடியாது. அண்ட் எஸ், ஃபார் த மோர் அப்டேட்ஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் வாட்ச்